2021-22 ஹெச்ஆர்என்சி துறை மானிய கோரிக்கை மேலே பேசும்பொழுது அறநிலையத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் எல்லாம் கலந்து பேசும்பொழுது அவங்க சொன்னது 10 கல்லூரிகள் வந்து அறநிலையத்துறை சார்பாக நம்ம கட்டலாம் சரி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதில் 4 கல்லூரி வந்து சென்னை கொளத்தூரில், நாமக்கல்லில் திருச்செங்கோடு, திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம், தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் சரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா, நம்ம இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை பரப்பும் நோக்கத்தில் ஓதுவார் பயிற்சி கல்லூரிகள் அல்லது நாதஸ்வர பயிற்சி கல்லூரிகள் அல்லது அர்ச்சகர்கள் பயிற்சி கல்லூரிகள் ஆகியவை கொண்ட பண்பாட்டு கல்லூரிகளை துவக்கலாம். மற்றபடி மற்ற கல்லூரிகளை துவக்குவதற்கு அதிகாரம் இருக்குதா என்பது உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்குது. இந்த வழக்குகள் இருக்குது. சரி, இதற்கு மேலே அதில் இருக்கிற ஒரு முரண்பாடு என்னன்னா, நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நம்ம ஐயா ஆசிரியர் வீரமணியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா கொளத்தூரில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தொகுதியிலே ஆரம்பித்த அருள்மிகு கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரியில் என்னன்னா, அறிவியல் கல்லூரியில் அலுவலக உதவியாளராக பணியாற்ற சுஹைல் என்ற ஒரு இஸ்லாமியர் மனு தாக்கல் பண்ணியிருந்தார், அலுவலக பணியாளர். அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. அதாவது இந்துக்கள் அல்லாதவர்கள் ஆசிரியர் பணியில் எந்த பணியிலும் வரக்கூடாதுன்னு நிராகரிக்கப்பட்டது. அது வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போச்சு. அந்த வழக்கில் அவர் என்ன செய்தார்னா, அரசையும் ஆன்மீகத்துறையும் அதில் ஒரு வழக்கில் சேர்க்கிறாரு. ஆனால் இவர்கள் 2 பேருமே கருத்து சொல்ல மறுத்து விட்டார், அரசும் சரி ஆன்மீகத்துறையும். அப்போது அந்த கோவில் நிர்வாகம் சொன்ன கருத்தை வைத்து கொண்டு எங்கள் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 16(2) இந்திய அரசியல் சாசனத்தில் 16(2) அண்ட் 16(1) இதுக்கு பொருந்தாது, 16(5) தான் பொருந்தும். எங்களுதில் 10 சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 10 பிரகாரம் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான், இந்து நிர்வகிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து சிக்கல், இது பிரச்சனை. ஏன்னா கல்வி நிலையங்கள் வந்து அறிவு சார்ந்த நிலையங்கள், அதில் வந்து இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது அப்படின்றது தான் சந்திர அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும். இப்போ இந்த மாதிரி சில அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் அதுல என்ன நிலைப்பாடு? அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது என்னன்னா, அறநிலையத்துறையில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் எடுத்தீங்கன்னா இல்லை சார், இது இப்போ 4வது தீர்மானம் இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் இந்த தீர்மானத்தை அவங்க 4வது தீர்மானமாக போடுறாங்க. அதே தீர்மானத்தை இவர் முன்மொழிகிறாரா, அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முன் இல்லை. அந்த 6(5) அந்த செக்ஷன் பிரகாரமே அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த காரணத்துக்காக உண்டியில் பணம் போட்டாங்க அந்த பக்தர்களுடைய எண்ணம் நிறைவேறணும், அவ்வளவுதான்.